அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்த ஆதரவற்ற மூதாட்டியின் உடலுக்கு இறுதி மரியாதை செய்து நல்லடக்கம் செய்த தம்பதியினருக்கு பொதுமக்கள் பாராட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே எடக்குடி வடபாதி பகுதியில் அட்டக்குளம் நெடுஞ்சாலை பகுதியில் சுமார் 70 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வாகனம் மோதிய விபத்தில் படுகாயம் அடைந்து கிடந்த நிலையில் அவரை கிராம நிர்வாக அலுவலர் வைத்தீஸ்வரன் கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துவிட்ட நிலையில் ஆதரவற்றவர் என்பதால் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை, தஞ்சை மகாதேவன் மற்றும் அவர் மனைவி ஆகிய இருவரும் இடுகாட்டிற்கு எடுத்து சென்று இறுதி சடங்குகள் செய்து இறுதி மரியாதையுடன் உடலை அடக்கம் செய்தனர். இச்சம்பவத்தை பலரும் பாராட்டியுள்ளனர். என் பேர் தஞ்சை மகாதேவன். மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை என்ற பேரில் பெரம்பூர் கிராமத்தில் ஒரு 5 வருட காலமாக அறக்கட்டளை நடத்திட்டு வரோம். அது நிறுவன தலைவர் தான் நான். பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் சேவை என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, தொடர்ந்து அந்த மாதிரி ஆதரவற்றவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் நம்ம வீட்டிலேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த சாலையோரம் உள்ளவங்களாம் கொடுத்து அவங்களுடைய பசியை போக்கிட்டு வரோம். அது மாதிரி ஆதரவற்ற நிலையில் வயது முதிர்வு காரணமாக இறந்து போயிட்டாங்கன்னா காவல்துறை உதவியோடு மீட்டெடுத்து இது மாதிரி சாலையோரம் இருக்க ஆதரவற்ற மக்கள்களையும் இது மாதிரி நல்லடக்கம் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் 80க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களையும் நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கணவன் மனைவியாக செஞ்சுட்டு வரோம். நாங்கள் செய்யக்கூடிய மக்கள் சேவைக்கு தொடர்ந்து ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு ஆதரவற்ற முதியோர்களை மீட்டெடுத்து நம்ம நல்லடக்கம் பண்ணும்போது மிகவும் மன வருத்தத்தோடு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. அவங்களுக்கு சரியான அனுசரிப்பு கிடையாது. கடைசி காலத்துலேயும் அவங்களுக்கு நாங்கள் மகளாக இருந்து இது போல் இறுதி சடங்கு செய்வதில் ரொம்ப மன வருத்தத்தோடு தான் பண்ணுறோம். இந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிறதுக்கு நிறைய உறவுகள் நமக்கு ஆதரவு தராங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இந்த வேலையில் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இது போல் செய்வதற்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் 4 நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.